நம்ம வந்த இடம் தெரியுதுங்களா? அதோ இருக்கு பாருங்க, அந்த அம்மன் கோயில். அங்கே ஆட்டோ நிற்கிது, தெரியுதுங்களான்னு தெரில. ஸோ அந்த இடத்துல தான் நம்ம வண்டி இருக்குது. ஸோ அந்த இடத்துல வண்டி விட்டு, இது வந்து இப்போ போட்டபடி, பட் நம்ம இது வழியாக வராமல் அப்படி சுற்றிக்கிட்டு அங்கே போயிட்டு அங்கேருந்து இப்படி வந்தோம். ஸோ நம்ம போகும்போது இப்போ படிக்கட்டு வழியாக தான் போனோம். பட் எப்படி வந்தோன்னு எனக்கே தெரியல. ஸோ கண்ணுக்கு தெரிகிற பாதையில் போக வேண்டியதான். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா அழகாக சூரியன் செட் ஆகிட்டுருக்கு. உங்களுக்கு சொன்னேன் இல்லையா இந்த கோயிலோட ஹிஸ்ட்ரி என்னன்ட்டு. ஸோ என்னென்னா, வியாச மகரிஷி, ஸோ அவர் தான் வந்து இங்கே வந்து கோயிலை கட்டிட்டு அவர் இங்கேயே இருந்திருக்காரு. ஆக்சுவலாக இவங்க கொஞ்ச நாள் வந்து தியானம் பண்ணுறதுக்காகவோ இதுக்கோ வந்து இங்கே இருந்திருக்காரு. இங்கே இருக்கும்போது அவர் வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு தண்ணி தோண்டி, மண் தோண்டி தண்ணி அவர் பயன்பாட்டுக்காகவும் சாமி கும்பிட்றதுக்காகவும் தண்ணி வர்றதுக்காக ஒரு சின்னதாக ஒரு இது பண்ணியிருக்காரு. அதுதான் பார்த்திங்கன்னா கீழே வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு ஊற்று மாதிரி இருக்கும், அதுக்கப்புறமா ஒரு குட்டமாக இருக்கும், அங்கே வந்து பிளாஸ்டிக்லாம் கூட மிதந்தது பார்த்திங்களா, அதுதான் வந்து வியாச தீர்த்தம். ஸோ அதுக்கப்புறமா வந்து நம்ம முருகன் இருக்கார் இல்லையா, தமிழ் கடவுள், அவர் வந்து சூரபத்மனை வதம் பண்ணிவிட்டு அவரோட மன நிம்மதிக்காகவோ அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, முருகப்பெருமான் என்ன பண்ணியிருக்காரு, எல்லா சிவத்தலத்துக்கும் போயிருக்காரு. ஸோ அப்படி தான் வந்து திருவண்ணாமலை போயிருக்காரு. திருவண்ணாமலை போயிட்டு எனக்கு வந்து நீங்கள் திருமாலுக்கும் பிரம்மனுக்கும் நீங்கள் ஆதியும் அந்தமாக வந்து நீங்கள் காட்சி அளிச்சிங்க இல்லையா ஜோதி வடிவில், அதே மாதிரி எனக்கு வந்து காட்சி அளிங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கு வந்து சிவன் பெருமான் என்ன சொல்லியிருக்காரு, இல்லை நான் இப்போ வந்து காட்சி அளிச்சுட்டு அதுக்கப்புறமா உமையோடு சேர்ந்து அத்தனாரி கோலத்தில் தான் நான் கார்த்திகை மாதம் கார்த்திகை இங்கே காட்சி அளிக்கிறேன். ஸோ இது இங்கே இந்த இடத்துல, அதாவது திருவண்ணாமலையில் என்னால் வந்து ஜோதியாக உனக்கு தரிசனம் கொடுக்க முடியாது, நீ வந்து இந்த தவளகிரி கோயிலுக்கு வந்துரு, அங்கே வந்து நான் உனக்கு காட்சி அளிக்கிறேன் அப்படின்னு சொன்னதாகவும், முருகப்பெருமான் இங்கே வந்ததுக்கப்புறம் அங்கே வந்து முருக சன்னதி இருக்குது. ஸோ அங்கேருந்து அவர் வந்து இங்கே வந்து அவர் தியானம் பண்ணி அவர் வந்து வேளால் கிழிச்சது தான் நம்ம கீழே வரும்போது ஒரு பெரிய குளம் ஒன்று காமிச்சோம் பார்த்தீங்களா. ஸோ அதான் அந்த குளம். அவர் வந்து அந்த வேளால் கிழிச்ச குளம் பேர் தான் குமாரதீர்த்தம். ஸோ அவர் வந்து அந்த வேல் வச்சு அதை கோடு போட்டு தண்ணி வர வச்சாராம். ஸோ அது வந்து குமாரதீர்த்தம். ஸோ இங்கே வந்து இருந்து அவர் வந்து திருக்கார்த்திகை அன்னைக்கு சிவனை வந்து ஜோதி வடிவில் பார்த்துட்டு அவர் வந்து ஒரு பீஸ்ஃபுல் முக்தி அடைஞ்சார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து ஏன் வெண்குன்றம்னா, இங்கே வந்து இந்த பார்த்திங்கன்னா அந்த பாறைலாம் அப்படியே வெள்ளை கலரில் இருக்கும். கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே என்னமோ இந்த பருவதமலை மாதிரி, அங்கே வந்து விபூதி போட்டுறதால வந்து வெள்ளையாக இருக்கும், இங்கே வந்து பாறையே வெள்ளை. ஸோ அதனால் வந்து இதுக்கு வந்து வெண்குன்றம். தவளகிரினா தவளம்னா வெள்ளையாம். ஸோ இந்த வெள்ளையான மலையில் இருக்கிறதால தவளகிரீஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பேர் வச்சிட்டாங்க. ஸோ இதெல்லாம் எப்படி எனக்கு தெரியும்னு பார்த்திங்கன்னா, எல்லாமே கூகுளில் தான் பார்த்துட்டு நானும் வந்தேன். ஸோ இது வந்து இங்கே வந்து கார்த்திகை மாதம் பௌர்ணமி அன்றைக்கி கிரிவலம் போவாங்களாம், மலையை சுற்றி கிரிவலம் வருவாங்களாம். இங்கேருந்து பார்த்திங்கனாலே தெரியுது மலை சுற்றி வர்றதுக்கான வழி இருக்குது. ஆனால் செம பெருசாக இருக்குது. திருவண்ணாமலையோட ஆனால் கண்டிப்பாக சின்னதாக இருக்கும், ஏன்னா மலை சின்னது இல்லையா. ஸோ அங்கே வந்து ஒரு குரங்கு பட்டாளமே இருக்குது. அதனால் அங்கே போனோன்னா பேக்கெல்லாம் பிடிங்கி நம்மளை வந்து குரங்கு பசங்களாம் டீஸ் பண்ணுவானுங்க. அதனால் வந்து நம்ம இங்கேயே இருந்துருவோம்.
ஸோ இன்னும் கொஞ்சம் சூரியன் வந்து ரெட் ஆச்சுன்னா அப்படியே பார்த்துட்டு கீழே இறங்கலான்னு இருக்கேன். ஒரு மாதிரி நிம்மதியாக இருக்குங்க. நம்மளுக்கு வந்து தேவாரம் திருவாசகம்லாம் தெரியாது. நம்ம வந்து புலம்புறதுக்காகவே கடவுள் கும்பிட்றவங்க. எனக்கும் நான் வந்து உள்ளே இருக்கிறவரை வந்து நாங்கள் WWF சண்டைலாம் போடுவோம். எனக்கு அவர் பிரச்சனை கொடுக்க, அவர் எனக்கு பிரச்சனை கொடுக்க, எனக்கு அவர் பிரச்சனை கொடுக்க, பிரச்சனை மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்கிறாரு. அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் நல்லது கொடுக்குறாரு. அப்பப்போ இந்த மாதிரி தண்ணி தெளித்து அடித்தா பரவாயில்ல, ஒரேடியாக அடித்தா தான் நம்மளால் தாங்க முடியல. ஸோ ஒரு மாதிரி போகுது. சேனலுக்கு புதுசுன்னா கண்டிப்பாக புதுசாக தான் இருப்பீங்க. ஏன்னா எனக்கு 181 பேர் தான் இருக்காங்க. அப்படி நீங்கள் பாருங்கள், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு இல்லைன்னா அமைக்கிட்டு போங்க. ஓரளவுக்கு சுமாரான குவாலிட்டியில் வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கேன். நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா, ஃபீட்பேக் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணிப்பேன். ஓகே, போய்